ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் என் வேலை இப்போ தான் செஞ்சிகிட்ருக்கேன். தம்பி காலேஜுக்கு போயிட்டான். சரி, இப்போ இது ஒரு முக்கியமான வேலை, பட்ஜெட் போடுற வேலை. இது பாருங்கள், போன மாதம் நான் பண்ண செலவெல்லாம் இந்த பேப்பரில் எழுதி நான் ஒட்ட வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இதில் டெய்லி என்னென்ன செலவு பண்ணோன்றதை எழுதி வச்சுருக்கேன். இதை இப்போ கணக்கு போட்டு பார்ப்பேன். இதில் என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோன்னு, என்ன வேஸ்ட் செலவு எதாவது பண்ணியிருக்கேனா, இல்லை முக்கியமானது தேவையானது தான் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்பேன். வேஸ்ட் செலவு எதாவது பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சால் அது இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்குவேன். இப்போ இதை நான் உங்களுக்கு எல்லாம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ இந்த மாதம் செலவு பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சொல்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, போன மாதம் நான் செலவு பண்ண செலவு 14,500 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னலாம் இதாக இருக்குன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது, பால், கோயிலுக்கு போன செலவு, காய் வாங்கிறது, தம்பிக்கு அப்பப்போ காசு கொடுக்கறது, இது எல்லா செலவும் இதில் எழுதி வச்சுருக்கேன். நான் டெய்லி அன்னன்னைக்கு செலவு என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த பேப்பரில் எழுதி வச்சுருவேன். இப்போ அது நம்ம தேவையானது தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ணல. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், காய் வாங்குறதுக்குன்னு நம்ம போகிறோம், 200 ஆகும்னு போகிறோம், அங்கே அந்த இடத்துல ஒரு 500 ஆகிடும். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு செலவாகிடுது இல்லையா? அதை இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டெய்லி தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். காய் ஆகட்டும், பால், அந்த மாதிரிலாம் செலவு அது தவிர்க்க முடியாத செலவு இல்லையா? அதனால் அதை வாங்கி தான் ஆகணும், நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதம் எது கொஞ்சம் கொஞ்சம் செலவு, கொஞ்சம் வெளியே போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஒரு டெய்லி போகிறது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் போகிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலவை நம்ம கம்மி பண்ணலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு இது யூஸாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவையான செலவு தான் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம். ஒரு தவிர்க்க முடியாத செலவு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அதை அடுத்த மாதம் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் நம்மளுக்கு வரும். ஒரு 1000 2000 நம்மளுக்கு மிச்சம் ஆனால் நம்மளுக்கு நல்லது தானே. அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த நல்லா இருக்குது, இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குன்றதை ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.